தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை மத்திய அரசுக்கு எதிராக முதல் ஒரு எதிர்ப்பை இன்று பதிவு செய்திருக்கிறார் அதிகாரப்பூர்வமாக. அதில் மும்மொழி கொள்கையை திரும்ப பெற வேண்டும் என அண்ணாமலை அதில் தெரிவித்திருக்கிறார். சிபிஎஸ்இ பள்ளிகளில் மும்மொழி கொள்கையை திரும்ப பெற வேண்டும் என்றும் மும்மொழி கொள்கை கட்டாயம் என்பதை உடனடியாக அமல்படுத்தக்கூடாது என்றும் 2029-2030 கல்வியாண்டில் இருந்துதான் அமல்படுத்தப்படும் என ஏற்கனவே சிபிஎஸ்இ வெளியிட்ட அறிவிப்பை இப்போது மீறி இருக்கிறது கண்டனத்துக்குரியது என்றும் மிகவும் குறுகிய காலத்திற்குள் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றொரு புதிய மொழியை கற்க வேண்டும் என எதிர்பார்ப்பது தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தி அவர்களின் மொத்த கல்வித்திறனையும் பாதிக்கும் என்பதால் மத்திய கல்வி அமைச்சகம் உடனடியாக மும்மொழி கொள்கையை அமல்படுத்தும் திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து இந்த வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார். 9ஆம் வகுப்பில் 3 மொழிகள், அதில் 2 இந்திய மொழிகள் கட்டாயமாக்கப்படும் திட்டத்தை முன்பே அறிவித்தபடி 3 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 2029-30 ஆகிய கல்வியாண்டிலிருந்தே அமல்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2026ஆம் ஆண்டு சிபிஎஸ்இ அமைப்பு மாணவர்களுக்கு 6ஆம் வகுப்பில் இருந்து 3 மொழிகள் கட்டாயம் என்றும் அந்த 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்றும் அறிவித்த போது இந்தியாவின் பலதரப்பட்ட இலக்கிய மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை சிறு வயதிலேயே குழந்தைகள் அறிந்து கொள்ள உதவும் என்பதால் அந்த முடிவை நானும் வரவேற்றேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அப்போது வரவேற்றுவிட்டு இப்போது எதிர்ப்பதற்கான காரணம் என்ன என்பதையும் அவர் கூறியிருக்கிறார். அதில் 9ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு 3வது மொழியை கட்டாயமாக்குவது 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அமல்படுத்தப்படும் என அப்போது குறிப்பிட்டிருந்தது. ஆனால் இப்போது இந்த கல்வியாண்டிலேயே 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3வது மொழியை கற்பிக்க வேண்டும் என கூறியிருப்பது ஏற்றுக்கொள்ள இயலாதது. மிகவும் குறுகிய காலத்திற்குள் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றொரு புதிய மொழியை எப்படி கற்க முடியும்? அவரது ஒட்டுமொத்த கல்வி திறனையும் பாதிக்கும் என்றும் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை மத்திய அரசுக்கு எதிராக மிக முக்கியமான இந்த எதிர்ப்பு பதிவை இப்போது வெளியிட்டிருக்கிறார். இந்த புதிய அறிவிப்பை மத்திய கல்வி அமைச்சகம் திரும்ப பெற வேண்டும் என்றும் அண்ணாமலை வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். 2029-30 கல்வியாண்டில் இருந்து மட்டுமே இதனை அமல்படுத்த வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை எதிர்ப்பு தெரிவித்து கண்டனம் தெரிவித்து அதை திரும்ப பெற வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்து கால அவகாசமும் மேலும் 3 ஆண்டுகள் அதற்கு வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்திருப்பது தமிழக அரசியலில் மிக முக்கிய அடுத்த திருப்பமாக பார்க்கப்படுகிறது.